இந்திய இராணுவத்தில் பணியாற்ற விருப்பம் உள்ளவரா நீங்கள்? இந்திய இராணுவத்தில் அதிகாரியாக பணியாற்ற உள்ள வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு பிறகு உலகிலேயே பலம் வாய்ந்த 4வது இராணுவம் அப்படின்னா அது நம்ம இந்திய இராணுவம் தாங்க. இராணுவ பணி அப்படிங்கிறது நாட்டுக்கான சேவை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எல்லாராலையும் மதிக்கக்கூடிய வேலையாகவே பார்க்கப்படுது. பட்டாளத்தானா சும்மாவா அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கும் பட்டி தொட்டிலாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவரும் சுய கட்டுப்பாடு மற்றும் நேர்மையானவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் அசைக்க முடியாத உண்மை தான். இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்திய இராணுவத்தில் அதிகாரியாக பணியாற்ற உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அப்போ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்திய இராணுவத்தில் அதிகாரியாக சேர 2 வழிகள் இருக்குது. ஒன்று பர்மனன்ட் கமிஷன், மற்றொன்று ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். இதில் பர்மனன்ட் கமிஷன் வழியாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய பதவிகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பணிக்காலம் நிர்ணயம் செய்யப்படும். அதிகபட்சமாக 62 வயசு வரைக்கும் நீங்கள் பணியாற்றலாம். ஒருவேளை நீங்கள் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் முறையை தேர்வு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அதிகபட்சமான பதவி காலம் அப்படிங்கிறது 14 ஆண்டுகள் வரை தான் இருக்கும். அதுக்கு மேலே உங்களால் பணியாற்ற முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் ரிட்டையர் ஆன பிறகு உங்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது. இந்த 2 வித்தியாசங்களை தவிர மற்றபடி பர்மனன்ட் கமிஷன் மற்றும் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கு எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. முதல்ல பர்மனன்ட் கமிஷன், அதுக்கு கீழே அதிகாரியாக பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1 நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி, ஷார்ட்டாக NDA அப்படின்னு சொல்லுவோம், தேசிய பாதுகாப்பு அகாடமி. இந்த அகாடமியில் சேர்றதுக்கு UPSC அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆண்டுக்கு 2 முறை தேர்வு நடத்துகிறாங்க. அப்படி நடத்தக்கூடிய NDA தேர்வில் கட்டாயமாக நீங்கள் தேர்ச்சி பெறணும். தேர்ச்சி பெற்ற பிறகு SSBயோட நேர்காணல் அதாவது சர்வீஸ் செலெக்ஷன் போர்டுடைய நேர்காணலில் நீங்கள் தேர்ச்சி பெறணும். இந்த 2 தேர்வும் நீங்கள் வெற்றிகரமாக கடந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்திய இராணுவத்தில் அதிகாரியாக பணியாற்ற முடியும். இந்த தேர்வுக்கான அறிவிப்பு ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் வெளியிடப்படும். தேர்வு எழுதுகிறவங்க 12ஆம் வகுப்பில் ஃபிசிக்ஸ், மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படித்தவங்களாக இருக்கணும். இந்த தேர்வுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய திருமணமாகாத ஆண்கள் மட்டுமே இந்த தேர்வை எழுதுறதுக்கு தகுதியானவங்க. இந்த தேர்வில் தேர்வானவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி UPSC நடத்தக்கூடிய தேர்வு மற்றும் SSB நடத்தக்கூடிய நேர்காணல் இந்த 2த்துலேயும் தேர்வானவங்க முப்படைகளில் அவங்களுக்கு விருப்பமான படைப்பிரிவில் அதிகாரியாக பணியாற்றலாம். நம்பர் 2 கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஷார்ட்டாக CDS அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேர்வும் முப்படைகளில் பணியாற்றுவதற்கான ஒரு பொதுவான தேர்வு. இந்த தேர்வும் ஆண்டுக்கு 2 முறை UPSC நடத்துகிறாங்க. தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு SSBயோட நேர்காணல்லையும் தேர்ச்சி பெறணும். தேர்வுக்கான அறிவிப்பு நவம்பர் மற்றும் ஜூலை மாதங்களில் வெளியிடப்படும். தேர்வு எழுதுறதுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 வயசுலேருந்து 24 வயது இருக்கக்கூடிய திருமணமாகாத ஆண்கள் இதுக்கு தகுதியானவங்க. தேர்வு எழுதுறதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் பெற்றவங்களாக இருக்கணும். நம்பர் 3 யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம். இந்த தேர்வு எழுதுகிறவங்க AICTE கீழ் இயங்கக்கூடிய ஏதேனும் ஒரு பொறியியல் கல்லூரியில் இறுதி ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த தேர்வை எழுதலாம். தேர்வுக்கான அறிவிப்பு வருடத்துக்கு 1 முறை வெளியிடப்படும். அந்த அறிவிப்பும் நவம்பர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் வெளியாகும். இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 24 வயதுக்குள் இருக்கக்கூடிய திருமணமாகாத ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். முக்கியமாக 5வது செமஸ்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து செமஸ்டர்கள்லேயும் 60% மதிப்பெண்களை பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது இதுக்கான ஒரு அடிப்படையான தகுதி. இந்த யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீமுக்கு எழுத்து தேர்வு அப்படிங்கிறது கிடையாது. நேரடியாக SSB மற்றும் உடற்தகுதி அடிப்படையில் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. நம்பர் 4 டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ், BE BTechல பட்டம் பெற்றவங்க இதுக்கு தகுதியானவங்க. 20லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய திருமணமாகாத ஆண்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த தேர்வுக்கும் எழுத்து தேர்வு அப்படிங்கிறது கிடையாது. நேரடியாக SSB மற்றும் உடல் தகுதி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுக்கான அறிவிப்பு மே மற்றும் நவம்பர் மாதங்களில் வெளியாகும். நம்பர் 5 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம். இந்த முறையில் தேர்வாகிறதுக்கு 12ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் 70% மார்க் அவங்க எடுத்துருக்கணும். அதே நேரத்தில் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க எடுத்திருக்க கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் அவங்க தேர்வு செய்யப்படுவாங்க.
அப்படி தேர்வாகிறவங்களுக்கு நேரடியாக எஸ்எஸ்பி நேர்காணல் மட்டும் நடக்கும். தேர்வுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மற்றும் மே மாதங்களில் வெளியாகும். இதற்கு 16 வயதிலிருந்து 19 வயதுக்கு உட்பட்ட திருமணமாகாத ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இப்படி விண்ணப்பித்து எஸ்எஸ்பியோட நேர்காணலில் வெற்றி பெற்றவங்களுக்கு 4 to 5 வருடங்கள் பயிற்சிகள் வழங்கப்பட்டு இந்திய இராணுவத்தில் அதிகாரியாக பணியமர்த்தப்படுவாங்க. நம்பர் 6, ஆர்மி எஜுகேஷன் கிராப்ஸ். இதன் மூலம் இராணுவத்தில் சேர்றதுக்கு முதுநிலை பட்டம் பெற்றவங்களாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக முதல் நிலை அல்லது 2வது நிலையில் தேர்ச்சி பெற்று இருக்கணும். இதற்கு 23 வயது முதல் 27 வயதுக்கு உட்பட்ட திருமணம் ஆகாத ஆண்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். வருடத்துக்கு 2 முறை இதற்கான அறிவிப்பு வெளியாகும். குறிப்பாக மார்ச், செப்டம்பர் மாதங்களில் அறிவிப்பு வெளியாகும். விண்ணப்பிச்சவங்களோட கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் டைரக்ட் எஸ்எஸ்பிக்கு கால்ஃபார் பண்ணுவாங்க. அப்படி டைரக்ட் எஸ்எஸ்பியில் தேர்வானவங்க இந்திய இராணுவத்தில் அதிகாரியாக பணியமர்த்தப்படுவாங்க. நம்பர் 7, ஆர்மி கேடட் காலேஜ். இந்த தேர்வு எழுதுறதுக்கு 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே நேரத்தில் ஏசிசி நடத்தக்கூடிய எழுத்து தேர்வுலையும் தேர்ச்சி பெறணும். இந்த தேர்வு எழுதுறதுக்கு வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 27 வயதுக்குள் இருக்கக்கூடிய திருமணமாகாத ஆண், பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். தேர்வுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது மார்ச், செப்டம்பர் மாதங்களில் வெளியாகும். தேர்வு எழுதி தேர்வான பிறகு எஸ்எஸ்பியோட நேர்காணலில் வெற்றி பெற்றவங்க 4 ஆண்டு காலம் பயிற்சிக்கு பிறகு இந்திய இராணுவத்தில் அதிகாரியாக பணியாற்றுவாங்க. இதுவரைக்கும் பர்மனன்ட் கமிஷன் கீழ் இந்திய இராணுவத்தில் அதிகாரியாக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மூலமாக அதிகாரியாக பணியாற்ற உள்ள வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ். இது முழுக்க பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு தேர்வு. இந்த தேர்வு எழுதுகிறவங்க அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி நர்சிங் அல்லது எம்எஸ்சி நர்சிங் படித்த பெண்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அவங்களுக்கான வயது வரம்பு 17 வயதுலேருந்து 25 வயதுக்குள் இருக்கணும். இதுக்கு திருமணம் அல்லது ஆகாத, திருமணமாகி கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் விதவையாக இருக்கக்கூடிய பெண்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்வு செப்டம்பர் மாதம் நடைபெறும். அதை தொடர்ந்து நேர்காணல் மற்றும் உடற்தகுதி உட்படுத்தப்பட்டு இவங்க தேர்வு செய்யப்படுவாங்க. நம்பர் 2, எஸ்எஸ்சி டெக்னிக்கல் என்ட்ரி. இந்த முறையில் தேர்வாகிறதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு பாடத்தில் பொறியியல் பட்டம் பெற்றிருக்கணும். இதற்கு திருமணம் ஆகாத ஆண், பெண் என இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். அவங்களுக்கான வயது வரம்பு அப்படிங்கிறது 20 to 27 வயதுக்குள் இருக்கணும். இந்த முறையில் தேர்வாகிறவங்களுக்கு எழுத்து தேர்வு கிடையாது. அவங்க எடுத்திருக்கக்கூடிய கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் தரம் பிரிக்கப்பட்டு நேரடியாக எஸ்எஸ்பி தேர்வுக்கு பிறகு இவங்க தேர்வு செய்யப்படுவாங்க. இதற்கான அறிவிப்பு ஏப்ரல் மற்றும் அக்டோபர் மாதங்களில் வெளியாகும். நம்பர் 3, எஸ்எஸ்சி நான் டெக்னிக்கல் என்ட்ரி. இந்த தேர்வு எழுதுறதுக்கு 20 முதல் 27 வயதுக்குள் இருக்கக்கூடிய ஆண், பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கல்வி தகுதி அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருக்கணும். யூபிஎஸ்சி வருடத்துக்கு 2 முறை இந்த தேர்வு நடத்துகிறாங்க. இந்த தேர்வுக்கான அறிவிப்பு செப்டம்பர் மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வெளியாகும். தேர்வு பெற்ற பிறகு எஸ்எஸ்பியோட நேர்காணல் அழைக்கப்பட்டு அதில் தேர்வாகிறவங்க இந்திய இராணுவத்தில் அதிகாரியாக பணியமர்த்தப்படுவாங்க. நம்பர் 4, என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம். இதுக்கு விண்ணப்பிக்கிறவங்க இந்திய குடிமகனாக இருக்கணுங்கிறது அவசியம். என்சிசி முறையில் எழுத்து தேர்வு அப்படிங்கிறது கிடையாது. திருமணமாகாத ஆண், பெண் இருபாலரும் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். என்சிசியில் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது அவசியம். அதே நேரத்தில் என்சிசியில் சி சான்றிதழுடன் பி கிரேட் பெற்றிருக்கிறது முக்கியம். இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 வயது முதல் 25 வயதுக்குள் இருக்கணும். கல்வி தகுதியாக அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் 50% மதிப்பெண்களுடன் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் இந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. நம்பர் 5, ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல் என்ட்ரி. இந்த பிரிவில் விண்ணப்பிக்க குறைந்தபட்சம் 55% மதிப்பெண்களோட எல்எல்பியில் பட்டம் பெற்ற சட்ட பட்டதாரிகளாக இருக்கணும். இந்திய பார் கவுன்சில் மற்றும் மாநிலத்தில் பதிவு செய்ய தகுதியுடையவராக இருக்கணுங்கிறது அவசியம். பார் கவுன்சிலில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் படித்தவங்களாக இருக்கணும். இந்த தேர்வுக்கான அறிவிப்பு ஜூன் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வெளியிடப்படும். இதற்கு 21 வயது முதல் 27 வயதுக்குள் இருக்கக்கூடிய திருமணம் ஆகாத ஆண், பெண் இருபாலரும் விண்ணப்பிக்க முடியும். நம்பர் 6, டெரிட்டோரியல் ஆர்மி. இது வழக்கமான இந்திய இராணுவத்துக்கு ஒரு அடுத்த பிரிவினை சொல்லலாம். ஏன் அப்படின்னா இராணுவ வீரர்களுடைய வேலைப்பளுவை குறைப்பதற்கான ஒரு அமைப்பு தான் டெரிட்டோரியல் ஆர்மி. இயற்கை பேரழிவுகள், சிவில் நிர்வாகத்திற்கு உதவுவது போன்ற பல்வேறு பணிகளில் இவங்களோட பணி அமையும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்கிறவங்க
இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம். அதே நேரத்தில் 18 வயசுலேருந்து 42 வயதுக்குள் இருக்கணும். ஆண் பெண் இருபாலரும் இதற்கு விண்ணப்பிக்கலாம். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும். இந்த பணிக்கு நல்ல உடற்தகுதியோடு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம். ஓய்வு பெற்ற முன்னாள் காவல்துறை மற்றும் முப்படைகளில் பணிபுரிந்த அதிகாரிகளும் வீரர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அவர்களுக்கு தேர்வு கிடையாது, நேர்காணல் மட்டுமே நடத்தப்படும். மற்றவர்களுக்கு எழுத்து தேர்வு உண்டு. இதற்கான தேர்வு ஜூலை மாதம் நடைபெறும். அதன் பிறகு எஸ்எஸ்பியோட நேர்காணல் நடைபெறும். அதில் தேர்வு பெற்றவங்க இந்திய இராணுவத்தில் பணியமர்த்தப்படுவாங்க. இதுவரைக்கும் பர்மனன்ட் கமிஷன் கீழ் வரக்கூடிய 7 வாய்ப்புகளும், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் கீழ் வரக்கூடிய 6 வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்திய இராணுவத்தில் அதிகாரியாகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம். மேலும் இது சம்பந்தமான உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சக்ரா டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கான அப்டேட்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.